Ramraj Dhoti Shirts Kurta Festival Celebration Wear. Billroth Hospital 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது. Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. I think right time தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இப்போ இருக்கிற மைண்ட் செட்ல தேர் மோர் இந்த மாதிரி கதைகள் கேட்கறதுக்கு இன்னும் தேர் மோர் இன்டு இட் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே சார்? I want to watch stories like this, and I watch every film in the theatre. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா படமும் நான் தியேட்டரில் எல்லா படமும் எல்லாமே தியேட்டரில் பார்ப்போம். that's our passion, right? அது வந்து ஒரு and I always buy 3 or 4 tickets even if 2 people are watching or even if one person is watching because it's just my way of contributing in my sense, right? Okay. So ஒரு 5 பேர் பார்த்தோம்னா there'll be 7 tickets that I'll buy. அது வந்து பேக் வைக்கிறதுக்கோ இல்லை சும்மா ஸ்பேஸ்க்காகவோ ப்ரைவசிக்காகவோ கூட கிடையாது. That's how it's always is. என் கூட இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஸோ அப்படி அந்த வகையில் திஸ் இஸ் அ ஸ்டோரின்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் அ ஃபில்ம் தட் ஐ வுட் லைக் டு வாட்ச் ப்ராப்ளி இன் த தியேட்டர் டுடே. இதுடைய ரீசெண்டான ஒரு விஷயம் வந்து பட்டான் அப்படின்ற ஒரு படத்தில் இந்த ஒரு களம் இருந்துச்சு, ஒரு கோவர்ட் டீம். பட் ஆப்வியஸ்லி இது வாஸ் லாட் ஆஃப் மோர் ஃபோக்கஸ் ஆன் ஷாருக் அண்ட் நாட் தி அதர் கேரக்டர்ஸ் இன் தட் ஃபில்ம். பட் பட்டான் பார்க்கும்போது சரி, விக்ரம் பார்க்கும்போது த வே லோகேஷ் ஹேட் இன்ட்ரடியூஸ் த கேரக்டர்ஸ் இல்லை சந்தான பாரதியோட கேரக்டர், அந்த டீனா தானே பேர், டீனா ஏஜென்ட். ஸோ அந்த கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன் கொண்டு பண்ணியிருந்தார்ல, அது எங்கள் படத்தில் ஃபர்ஸ்ட் எடிட்டில் இருந்துச்சு, த வே தீஸ் கேரக்டர்ஸ் வில் அன்ஃபோல்ட். பட் அது நான் அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். ஸோ ஸ்டஃப் லைக் தட் வில் ஹேப்பன். ஏன்னா நம்ம ஒரு படத்தை எவ்வளோ நாள் தான் வச்சுட்டு பண்ணுறது, அதர்ஸ் வில் கீப் கேச்சிங் அப் அண்ட் மூவிங் ஆன் ஆல்சோ அஹெட்ல. ஸோ நவ் வென் ஐ டாக் அபவுட் அ சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் taking these characters, it looks like I am trying to say there is a universe here also. But I don't mind that comparison. It's a good comparison only. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சிட்டோம் அப்படிங்கிற லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கா சார்? இல்ல அது I'm not somebody like that. I don't think அது நம்ம தான் நான் தான் அப்படின்னு இது வரைக்கும் நினைச்சதே இல்ல. Of course இல்ல. நான் அந்த மாதிரி கேட்கல சார். But I'm more happy with what you mentioned first. இன்னி வரைக்கும் அது ரெலவெண்டா இருக்கும் அப்படின்றது சந்தோஷமா தான் இருக்கு. Obviously the first thought say அதே ஸ்கிரிப்ட் தான், எதுவுமே மாற்றல. இப்போது இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட் வாட்டி சொன்னேன், ஒரு எமோஷ்னலான ஒரு ஃப்ளாஷ்பேக் இது இருந்துச்சு சூர்யாட்ட சொல்லும் போது. ஒரு யங் போர்ஷன், ஒரு 18-year-old 20-year-old இந்த ப்ரொட்டாகனிஸ்டுடைய பாஸ்ட், வேர் இஸ் கம்மிங் ஃப்ரம். அந்த பேகேஜ் இல்லைனா மேபி இந்த டீமுக்குள்ளே அவர் வந்திருக்க மாட்டார். அந்த the senior person in the team who sets up this team, what he says is I need people with regrets. என்ன மாதிரி சில பேர் வருத்தத்தோடு சுற்றிட்டு இருக்கவங்க நிறைய பேர், அவங்க தான் இந்த டீமுக்குள்ளே வரணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் they'll be able to take this journey forward அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் நான் அந்த ஃப்ளாஷ்பேக் நான் ஷூட் பண்ணலை. ஐவ் லெஃப்ட் அ லூஸ் எண்ட். அது அடுத்த படத்தில் இந்த படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்தில் நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லுவோம், இந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி. மற்றபடி வாட் ஐ வாண்டட் டு ஷூட் ஐ ஹவ் ஷாட். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இதை ஃபஸ்ட்டு சூர்யாட்ட சொன்னோம், இட் didn't ஒர்க் அவுட். வி ஹேட் அ குட் ஹெல்தி டிஸ்கஷன், இட் didn't ஒர்க் அவுட். ரஜினி சார்ட்டு அடுத்தது இந்த கதையை நான் சொன்னேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், சூர்யா டு ரஜினி சார், அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸோடு தான் நான் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அவர்கிட்ட சொல்லும்போது இந்த இமோஷனலான ஃப்ளாஷ்பேக் கிடையாது, ஆப்வியஸ்லி இந்த லவ் போர்ஷனே கிடையாது, ரித்து இருந்திருக்க மாட்டாங்க அந்த படத்தில் ஆக்சுவலாக. பட் வென் கேம் பேக் டு விக்ரம், ஐ டிசைடட் ஒரு மேன் இன் இஸ் 40s அண்ட் அ மச் யங்கர் கேர்ள்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ், ஒரு ரொமான்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், யூ கேன் கால் இட் வாட் எவர், அது இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் தட்ஸ் ஹவ் ஷீ கேம் இன் டு த ஃபில்ம். ஸோ யா, இப்போ ஒரு ஹீரோயினை நாங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு உங்கள் படத்தில் நடிச்சுட்டு வெளில வராங்க அப்படின்னா எங்கள் கண்ணுக்கு அவங்க வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாங்க. மேபி அது நீங்கள் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமாக இருக்கலாம், அவங்களுக்காக எழுதுறதா இருக்கலாம். நீங்கள் எங்கேயாவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா சார் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு? இது நீங்கள் ஜென்யூனாக சொல்லணும், மாடஸ்டாக இல்லாமல். Yeah, I think so. I think I see them as what they are. That's what I've been saying. I see them as what they are. People see them differently, I think. People know, I'm just saying certain filmmakers see them differently. Which is also a good thing. இப்போ விநாயகன் ஜெயிலரில் நான் அவர் ஜெயிலரில் அவர் பண்ணியிருந்தார்ல, சூப்பராக பண்ணியிருந்தார், க்ரௌட் ப்ளீஸிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அவர் அப்படி பார்க்கவே இல்லை. அவர் ஒரு ரூம் முன்னாடி நின்று கால் மேலே கால் முட்டி போட்டு பிச்சை எடுப்பார் தெரியுமா, அந்த மாதிரி நான் அவரை பார்க்கவே இல்லை. நான் அவர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக, ரொம்ப ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் நான் அவரை பார்த்தேன். நான் அவர் என்ன மாதிரி தான் பார்த்தேன், ஆனால் அவர் பேசும்போது லோக்கலாக பேசுவார் அப்படின்ற மாதிரி தான் அவரை பார்த்தேன். அதான் அந்த படத்தில் நான் அவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ see them as they are. அண்ட் அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நான் காமிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். Others see them different. Like I could never see her as the character that she played in Mark Anthony, and I'm saying it in a good way. But she pulled it off, so she's not that at all. Yeah. She's not that at all. But she pulled it off Convince so well. right? எனக்கு தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ரித்து அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு, என்னால் நம்ப முடியல. But she pulled it off. But I don't see her like that is all I'm saying.
இப்போ இந்த படத்துல வந்து நிறைய விமன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரையுமே இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்து ரசிச்ச அந்த டீமே வந்து அட்டடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவ்ளோ விமன் கேரக்டர்ஸ்க்கான இன்ஸ்பிரேஷன் எங்க போறீங்க நீங்க? They are everything in our lives. வைஃப் கிட்ட இருந்து எவ்வளோ இன்ஸ்பயர் ஆகுறீங்க சார்? Wife, mother, my two sisters, I've completely been with them only. Growing up years was ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் ஒரே ரூம்குள்ளே 3 பேர் இருப்போம். We shared a room till I was like 17. ஸோ அவங்க பேசினது, அவங்க சொல்லி கொடுத்த விஷயம், என் சிஸ்டர் தான் எனக்கு டான்ஸே சொல்லி கொடுத்தாங்க. ஏய் இப்படி ஆடணும் வா, இஃப் யூ டான்ஸிங் வித் சம்படி நீ இப்படி ஆடாத இப்படி ஆடுன்னு சொல்லி உத்தராவும் அதையும் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எவ்ரி டான்ஸ்ன்றது ஒரு சின்ன விஷயமா நான் சொல்கிறேன். ஸோ க்ளோத்ஸ்லேருந்து த வே தே ஸ்போக் அண்ட் தென் ஆப்வியஸ்லி தெர் இஸ் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து அம்மா, ஷீ ஸ்டில் டீச்சிங், லைக் ஷீ ஸ்டில் கோஸ் டு ஸ்கூல். And you can imagine how old she might be, but I'm just saying she's still teaching. நான் அவங்க ஏஜ் சொன்னால் அவங்க கோச்சுப்பாங்க, ஏன்டா என் வயசு சொன்ன நீ கேமரான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் சொல்ல தவிர, but she still goes to school 4 days a week and she's still teaching. I'm hugely inspired by her. அப்போ எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருப்பாங்கல்ல சார் அவங்க? Yeah, absolutely. She's my and என்னுடைய படங்கள் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்க. விடுதலை ரிலீஸ் ஆகுது, நான் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. I'll take her because she likes Vetrimaran's work and Mani sir's work. இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸோட படங்கள் தியேட்டரில் அவங்களுக்கு கொண்டு போய் நான் பார்ப்பேன். ஸோ ஐ எம் ஹியூஜ்லி இன்ஸ்பயர்ட். ஸோ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு இவங்க இந்த கேரக்டர்ஸ் 11 கேரக்டர்ஸ் இருக்காங்களே படத்தில், தேர் ஆல் கமாண்டோஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் விமன் ஹேவ் டு பி கமாண்டோஸ் ஆல்சோ, தே கேன் பி, ரைட்? ஸோ வி காஸ்ட் பீப்புள் அக்கார்டிங்லி. தேர் ஆர் மூமெண்ட்ஸ் வேர் ராதிகா அண்ட் சிம்ரன் கேன் ஈஸிலி புல் அவுட் அ கன் அண்ட் டேக் அவுட் அ ஃபியூ பீப்புள் இஃப் நீடட் பி. And that's why we wanted to cast people like that. So yeah. சார் எப்பவுமே உங்களை பார்த்துட்டு போகும்போது இல்லை உங்களை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கைண்ட் ஆஃப் ஹேவ் திஸ் வேலிடேஷன், ஓகே நம்ம லைஃப்பில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு எப்போதுமே வந்து இருக்கும். அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு நாங்கள் லைக் சும்மா பேசும்போது கூட எப்படி இந்த மனுஷன் எப்பவுமே வந்து ஒரு ஹி ஹஸ் காட் ஒன் ஒரு பாசிட்டிவிட்டி இன் ஹிம். ஓரளவுக்கு தெரியும்ல சார் என்ன நடக்குது, வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூஆர் லைக் உங்கள் சுற்றி நடக்குது அப்படி. எப்படி சார் அந்த ட்ரஸ்டிங் இன் ப்ராசஸ் அப்படிங்கிறது சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் ஆல் திஸ் ஹவு டு யூ டூ தட் சார்? ஐ திங்க் எஃபர்ட்லெஸ்லியாக எங்களுக்கு தெரியுது, ரியலாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். Trust in the process for sure, you said it right. And the fact that we can go on தெரியும்ல, like walls can be broken down. நான் இதை சொன்னால் ஏதோ ஒரு வாரியர் கோயிங் இன்டு பேட்டில் மாதிரி உங்களுக்கு ஒரு மெட்டஃபோரிக் இமேஜ் எப்பவுமே உங்களை பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆகுது. பட் உண்மையிலேயே அதுதான், இட் இஸ் அ பேட்டில் தான். பேட்டில் கிரியேட்டட் பை அஸ். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் பேட்டில். இந்த பேட்டிலுக்கு யார் காரணம்டா அப்படின்னு கேட்டால் நான் தான் எஸ் யுவர் ஆனர் அப்படின்னு கை தூக்கணும். என்னால் தான். ஐ எம் ஹேண்ட்லிங் இட் மை செல்ஃப் அண்ட் ஐ திங்க் ஐம் ஹேண்ட்லிங் இட் வெல். தேங்க்யூ ஃபார் சேயிங் தட். பட் ஐ ஆல்சோ நோ ஐ எம் கேப்பபிள் ஆஃப் மோர். I have something, I know that I can take it to a few more people and take this journey forward. இப்போ ஒரு creative space நான் இல்லை, but I know if this film hits the screens, the next day I will start writing again. I've set it up, I've got a couple of pages of something that I want to write. I have something I've written. I have a writer whom I can go back to at any time, Jaymon sir, who's waiting to collaborate with me again, and I'm thankful about that. I'm thankful about the acting offers that are still coming in. So எதுமே இல்லைனா கூட, and it's a big no இல்லையா சார்? Right now it's a big no, but எதுமே இல்லைனா கூட I can go and stand in front of the camera. Yeah. Today also I just said it, ஒரு பெரிய தெலுங்கு படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. I might not be able to say no also. அந்த அளவுக்கு ஏன்னா அந்த டீம் எனக்கு நல்லா தெரியும். Okay. So I might just do that. It might be a big surprise. So I can go on. I can keep writing. No worries. Yeah. ஐ திங்க் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, எங்கேருந்தும் அந்த ஸ்ட்ரென்த் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றது எங்களால் பார்க்க முடியுது. பிகாஸ் வேர் யூ கோ யூ ஃப்ரீலி டாக் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தீங்க, திஸ் ரெனிமரேஷன் ரியலி மேட்டர்ஸ் டு மீ அப்படின்னு உங்கள் ஸ்டேஜில் ஒருத்தவங்க சொல்லும்போது வந்து வி ஃபீல் ஓகே, பட் ஹீ இஸ் டூயிங் இட். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு that was the truth. When I see, these things are not planned. I don't have a written speech. அவங்க கேட்குறாங்க, we answer very honestly. At least I do that. எனக்கு நான் லலித் சாரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ப்ரொடியூசர் அவர் இந்த படத்தை அவங்களுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், பெரிய படம் அதை ரிலீஸ் பண்ணிட்டார், அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு that remuneration helped me. It sorted out a lot of issues on this particular film. So I had to thank him in front of millions of peopleன்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தோணுன விஷயம் தான் அது. I'll give you some more examples of how people are also around who somewhere look out for you. நான் ரீசெண்டாக ஹாரிஸ்ட்டை இந்த படத்தை வந்து படமாக போட்டு காமிச்சப்போ அவர் ஈஸியாக வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர்கிட்ட போகிறேன் மறுபடியும். பட் ஹி என்கரேஜ் மீ ஸோ மச். ஹி செட் திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ ஹவ் டன். அண்ட் இதுக்கு வந்து கௌதம் நம்ம ஒரு சாங் தான் நம்ம படத்தில் ஷூட் பண்ணோம், ஒரு மனம் அப்படின்ற அந்த பாட்டு. பட்
can I put more songs into this? I said, yes, Aris, I came to you only for that. Musicலாம் நிறைய இடத்துல வந்து நம்ம போகலாம். ஒரு montage இருக்கு where Vikram and Ritu are, they just, you know, spending some time together before the song. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஷூட் பண்ண சாங்க்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் படத்தில் வரும். சாங்காக பண்ணலாம்னு சொல்லிட்டு he came up with a folk idea. I grabbed it. ஒரு entire action sequence he designed with a song. So he spent, in the middle of so many other things, he spent about 10 days with me and we recorded 5 songs. And he's put the word out to a lot of people, which also helped people come and see the film also. He doesn't have to do that. I went to Rahman sir for something else. We did an interaction together. And பேசிட்டு இருக்கும்போது he generally asked me, என்ன எப்படி பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி, இல்லை சார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஐம் மேனேஜிங் அப்படின்னு. he just said, come just sit here, ஒரு half an hour இங்கே உட்காருங்க, you just half an hour உட்காருங்க, ஒருத்தர் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேச வச்சார். he doesn't have to do that. He doesn't have to do that at all. I'm not in his regular stream of daily people also. Once in a while only I go and meet him. இவர்கிட்ட சும்மா பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேச வச்சார். I felt really good. Then he said, just spend half an hour here, நம்ம ஒர்க் முடிஞ்சிச்சு, but sit here for half an hour, don't think about anything else சொல்லி ஒரு க்ளோஸ் ஸ்பேஸில் என்னை உட்கார வச்சார். I left from there feeling completely rejuvenated. So when there are people like that who தேவையே இல்லாமல் கூட அவங்க they look out for you, why can't we put ourselves out a lot more அப்படின்ற விஷயம் தான். Seriously. So, yeah. I've never said this before, but I'm just saying it. தேங்க்யூ ஃபார் தட் சார். நீங்கள் வந்து சார் யூ ஹேவ் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிக் எஸ் கொடுத்துருக்கீங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாரோட ஆக்டிங்கில்? Honestly, the film wouldn't have been the same without sir. So yeah, I have to say. நிறைய ஹீரோயின்ஸோட திருப்பி நடிக்கிறீங்க சார் நீங்க. இது வந்து விவேக் சொன்ன டயலாக் தான். ஒரு லாரியில் அவ்வளோ ஸ்பேர் பார்ட் இருக்கு, ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் அப்படின்ட்டு ரித்து, துல்கர், யூனோ தே சிங், மியூசிக் வாஸ் ஸோ குட். ஆனால் நான் இருந்தனால அந்த படம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. நானும் சொன்னேன் சார் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ. But I really loved sir's performance in Trance, I think. Sir has like this unique screen presence, you know, he brings this you know, ஐ திங்க் இப்போ சில ஆக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது இவங்க அடுத்தது இதான் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியும், பட் ஐ திங்க் வித் சர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் we don't know what he's thinking. Right? Yeah, so he has like this unique style, you know, and he brings it to all his characters that he plays. So yeah, I love watching sir on screen. ஃபேன்ஸ்ல நிறைய இருக்கும் சார். But I want to act in a film with Surya. I think he's so good. Oh wow, that'll be awesome. Somehow. And we vibe well, we talk, and ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணி அவர் ஆக்ட் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பட் இஸ் ஸோ லைக் ஸோ எக்ஸென்ட்ரிக், குவர்க்கி, எல்லாமே இல்லை, அவர் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஒரு வேறு மாதிரி ஒன்று பண்ணுறாரு. லைக் மார்க் ஆந்தனியில் he was so brilliant in such a loud manner, I'm saying, in that sense. So I'm just thinking ஒரு படம் அந்த மாதிரி வந்து வந்துச்சுன்னா பண்ணலாம். அண்ட் உங்க ஹீரோயின்ஸ் நான் ரொம்ப குவைட்டாக சாஃப்டாக வந்துருக்கேன். Contrast, really like a contrast of characters. I'm not comparing myself with him. He's like leaps and miles beyond, but I'm just saying, yeah. ரித்து கூட நடிச்சிட்டீங்க, சிம்ரன் மேம் கூட நடிச்சிட்டீங்க, த்ரிஷா மேம் கூட நடிச்சிட்டீங்க. இல்லை சார் உங்களோட நீங்கள் டைரக்ட் பண்ண எல்லா ஹீரோயின்ஸ் கூட வந்து நடிச்சிட்டீங்க. இப்போ நான் ஒரு படத்தில் நடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கல, அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அது வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுலேயும் உங்கள் ஹீரோயின் தானா? ஹீரோ இல்லை, பெரிய ஹீரோ. ஓகே. அண்ட் வாரணமாயிரம் சொல்லும்போது ஐ திங்க் 15 years ஆஃப் வாரணமாயிரம், நிறைய பேராகிராஃப்ஸ், நிறைய லவ் வந்து இன்னைக்கு கூட அந்த படத்துக்கு கிடச்சிட்டே இருக்கு. எவ்ரிபடி இஸ் லைக், ஐ திங்க் உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு நான் வரும்போது கூட ஐ வாஸ் ஆஸ்கிங் கப்புள் ஆஃப் பீப்புள், வாரணமாயிரம்க்கு அப்புறமா வந்து இந்த 15 yearsல நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய க்ளோஸ் டு அவர் ஹார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. பட் அந்த வாரணமாயிரம் கொடுத்த அந்த இம்பேக்ட், அந்த ஹோல்சம் ஃபீலிங் வந்து உங்களுக்கு எதாவது படத்தை கிடச்சது? எனக்கு அட்லீஸ்ட் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு படம் ஆக்சுவலாக வாரணமாயிரமோட இமோஷன் அதில் இல்லை, பட் கிட்டத்தட்ட எனக்கு அதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமோஷன் எனக்கு கிடச்சது திருச்சிற்றம்பலம் ஆக்சுவலாக. ஓகே, தனுஷோட அஃப்கோர்ஸ் ஒரு ஃபீல் கூட இருந்தது. பட் இப்போ ஐ திங்க் ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி தான் இருந்தது வாரணமாயிரம் பார்க்கும்போது. வித் குட் பேரண்ட்ஸ், வித் குட் ஃபேமிலி, இஃப் யூ புட் இன் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் யூ கேன் ஸ்டில் பவுன்ஸ் பேக் அண்ட் பி சம் ஒன் எல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து 15 is again just a number. ஏன்னா honestly I'm saying ஒரு 7th yearலேருந்தே I start getting calls. 8th year of வாரணமாயிரம், okay, what is special about the number 8? 10th year, okay, 10 is 12th yearக்கும் மெசேஜஸ் வரும். So 12th year of வாரணமாயிரம், this film shaped my life, this film changed my life அப்படின்னு. இப்போ கூட 15th yearக்கு அவ்வளோ மெசேஜஸ். Actually a lot of my friends also say this. Okay. சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி தெலுங்குல வந்து ஒரு 3-4 days ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி, அங்கேருந்து வீடியோஸ் ஃப்ரம் த தியேட்டர்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எனக்கு அமிச்சாங்க வாட்ஸ்அப்பில். சரி சார் உங்கள் படம் தியேட்டரில் ஓடுது. ஐ டென்ட் ஈவன் நோ ஆக்சுவலி.
So I'm thankful that that film was able to make an impact in that sense. வெற்றிமாறன் சாரே வந்து இஸ் கம் அவுட் அண்ட் ஸ்போக் அபவுட் த ஃபிலிம் இல்லையா சார்? இஸ் இட் ஆமாம்மா. குட் ஸ்மோக்கிங் ஆஃப்டர் வாட்சிங் தட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் சம்வேர் அது எல்லாரோட லைஃப்பையும் ரொம்ப டீப்பாக போய் டச் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். இன் டிஃப்ரெண்ட் வேஸ் எப்படி வேணா இருக்கலாம். சில பேர் லவ் ஃபெயிலியராக இருக்கும்போது அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ துருவ நட்சத்திரம் வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து அந்த அந்த ஸ்டார் காஸ்ட்லேருந்து சாரோட லுக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அந்த வைப் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குது சார். உங்களுக்கு பார்க்கும்போது ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் இது வந்து நீங்கள் வந்து இது வந்து நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணேன் அவர் அப்படி சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். இல்லாட்டா வந்து எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆஸ் ஆடியன்ஸாக எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே ஃபீல் ஆகலை. ஸோ எப்படி இருந்தது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பார்க்கும்போது? I really liked விக்ரம் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. திங்க் திருப்பி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை கன்ஃபார்ம்டா அந்த படம் நல்லா போச்சுன்னா பார்ட் 2 பண்ணுவார். he liked me, he liked my work. அதனால தான் உள்ளே வந்தார். கன்வின்சிங்காக பெருசாக எனக்கு டைம் தேவைப்படல. ஒரு ரவுண்ட் பேசணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார். he was in the middle of so many other films. see அவர் என்ன படங்கள் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும். லைக் சேது, பிதாமகன், அன்னியன், டோட்டலாக ஃபிசிக்கலாகவே வேறு மாதிரி ஒன்று வர்த்திட்டு வருவார். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார், அந்த லுக் மாற்றுவார், கெட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ லாட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன் தேட். கோப்ரா வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இது வேர் ஒரு ஐ வாண்ட் ஒன் ஸ்டைல், ஐ வாண்ட் ஒன் ஒரு ஈஸி, எந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவார். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு இடத்துல ஒரு ஃபைட்டில் நடக்கும்போது இங்கேருந்து மேலே ஒருத்தர் சுடும்போது when somebody else takes out that guy அப்படின்னு ரீல் பேக் பண்ணிட்டு பண்ணுவார். இதெல்லாம் தான் நான் அவர்கிட்ட எதிர்பார்த்தேன். அது அவ்வளோ ஸ்டைலிஷாக அவ்வளோ நேச்சுரலாக ஒன்று பண்ணார். I really liked it, like throughout, and the effort that he took to dub the film. And ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக அந்த ஒரு அர்பன் ஸ்பேஸில் இருக்க ஒரு கேரக்டர் வந்து லோக்கலாக பேசும்போது ஒரு ஸ்டைல் கிடைக்கும் தெரியுமா. அதையும் இந்த படத்தில் நாங்கள் பண்ணோம். ஆப்வியஸ்லி படம் தியேட்டருக்கு வரும்போது some of the bad words we have to mute. We want a lot of people to see the film, families to see the film and all that. ஸோ அதெல்லாம் மியூட் பண்ணிட்டோம். மேபி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது அதெல்லாம் and I just feel that see it's not a bad thing as long as like any film and every film you don't get inspired by these things, but maybe it bring a ஒரு ஸ்மைல் டு யுவர் ஃபேஸ். ஓகே இந்த மாதிரிலாம் கூட பேசலாம் இருந்தால் போதும். ஒரு ஆட்டிடியூட் வருது when faced in a situation like that. So easily he pulled it off. I keep saying it's Vikram in full splendor அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த படத்தில். That I completely enjoyed. And எனக்கு டிடி தான் வந்து why don't you look at this actor called Vinayagan from Kerala அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ கம்மட்டி படம் எனக்கு ஆக்சுவலாக அவர் வந்து அந்த விஷால் படமும் அதுக்கப்புறம் அந்த மரியாதை நான் அவர் கவனிக்கல ஆக்சுவலாக. பட் கமிட்டி பாடமில் பார்த்தப்போ எனக்கு அவர் பிடிச்சிருந்தது. அண்ட் தென் நான் எழுதின அந்த கேரக்டரை என் மைண்டில் இருக்கிற இமேஜரிக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் நினைக்கல ஆக்சுவலாக. ஐ வாஸ் மோர் திங்கிங் ஆஃப் அருண் விஜய் ஸ்பேஸில் ஒரு ஆக்டர். பட் வி காஸ்ட் அருண் விஜய் ஆஸ் விக்டர் என்னையா இருந்தார். அந்த டைம்லேயே எனக்கு அருண் விஜய் தான் மைண்டில் இருந்து தான் வி காஸ்ட் அருண் விஜய் ஆஸ் விக்டர். ஸோ மறுபடியும் விக்டராக நடித்த அருண் விஜய் இதில் பண்ண முடியாதுன்னு சொல்லி வேறு யாரும் போகலாம். பட் அந்த ஜோன்லேயே தான் நான் திங்க் பண்ணிருக்கோம். டிடி வந்து விநாயகன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ met him, I liked him. What he's done to this character is something tremendous also. And the scenes between Vikram and Vinayagan and the team, எப்படி பேசுகிறாங்க, பார்த்திபன் சார் விநாயகனுக்கு ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் ஒன்று வரும். அதெல்லாம் அவ்வளோ லைக் தியேட்டர் மூமெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவராலாக இந்த டீம் கூட ஒர்க் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் திஸ் பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி வர அந்த லவ் போர்ஷன், Harris's music. So it's been a complete experience. It's what I wanted to do, and I'm hoping if this film does well, or a series of films and the characters which பண்ணலாம். சார் இந்த லாஞ்சிவிட்டி பார்க்கும்போது ஐ திங்க் இன்னும் நம்ம செலிப்ரேட் பண்ணுற டைரக்டர்ஸாக எல்லாருமே வந்து கண்டெம்பரரி டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து படம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் படம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள தான் நம்ம வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். பிகாஸ் இப்போது ஒரு லாஸ்ட் 10 years இருக்கிற டைரக்டர்ஸையும் நம்ம how are you, is there anything you particularly, or how do you look at this sir? நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் இது இவ்வளோ வருஷம் ட்ராவல் அப்படி யோசிச்சிங்களா? ஏன்னா லோகேஷ் சார்லாம் சொல்லும்போது நான் வந்து 10 படம் பண்ணிட்டேன், நான் வந்து ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படி சொல்கிறாரு. பட் தென் நீங்கள் வந்து யூ ஹியர் ஃபார் லைக் 20 years and still you ரொம்ப இன்ஸ்பயர்டாகவே இருக்கீங்க. I think we are nothing compared to people like Mani sir and Kamal sir and all that. See அவங்க ஷூஸ்க்குள்ளே நம்ம இருக்க முடியுமானே ஒரு தாட்டே ரொம்ப அதிகமான தாட் தான். பட் பொன்னியின் செல்வன், நவ் தக் லைஃப். How did you enjoy that sir? I loved it. And Kamal sir doing Vikram, right?
and becoming one of the biggest films in recent times, you know. So that is inspiration for us. Comparison பண்ண முடியாது. 22 years of work and still being there is not comparison to 50-60 years of work, 40 years of work and the kind of films that they have made. That is inspiration. You just have to look and then keep working at it. அவ்வளவுதான். Okay, they are there. நம்மளும் எங்கேயாவது பின்னால ஒரு அந்த 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 ரிலே ரேஸில் நம்ம வந்து ஒரு 8th or 10th இருந்தால் கூட நமக்கு ஓகே தான் அப்படின்னு. பட் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்களா சார் லோகேஷ் சார் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, பிகாஸ் அவர் சொல்லியிருக்க நிறைய எனக்கு வேண்டப்பட்ட டைரக்டர்ஸ்லாம் அப்படி சொல்லாதீங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த நம்பர்ஸ் வச்சு ஏதாவது ஹேவ் யூ ஹேட் எனி கான்வர்சேஷன்? அன்னைக்கு ஏதோ ஒரு மூடில் அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். I don't think he meant that. I really hope he didn't mean that. I mean, we want Lokesh to make a lot more films. And இப்போ நான் சொன்னேன்ல அந்த ரீசெண்டாக ஒரு இந்த கோவிட் டைமில் வந்து ஒரு 8-10 directors got together. Zoom calls-லையும் வீடியோ கால்ஸ்லையும் we were meeting almost every week. And then once the lockdown was over, we met at each other's offices and houses, and that's still going on. So on the time Lokesh also, I got to know him a lot. We've spent a lot of time talking to each other about my films and his work. Like I know the story of his film with Rajini sir. Oh. 8 to 10 people know that story. Okay. So he's narrated the story to us. So I really hope he makes 100 films and not just 10 films. ஸோ அவளும் நானும் பண்ணும்போது வந்து ஐ திங்க் சாரை இன்னும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. யூ மைட் ஹவ் ஹேட் மெனி கான்வர்சேஷன், ஆஃப் ஸ்க்ரீன் கான்வர்சேஷன். ஹவு டிட் தேட் ஹெல்ப் யூ வென் யூ வர் பெர்ஃபார்மிங் ஃபார் தட் பர்டிகுலர் கேரக்டர்? Honestly, I think when I started shooting for Dhruva Nakshatram, I was still very naive. I was very young. Even as an actor, I wasn't like a very confident actor. But I think when we were shooting for the anthology, of course, there was a lot more ease, and I was playing like a much more matured and layered character. So I think I had a lot of discussions with sir, and that helped. And a lot of it also was the writing, and it's just such a special short film that all of us like instantly connected with the story. There was like a personal connect. True. So I put that into my performance. ஐ திங்க் சாரோட லீடிங் லேடிஸ் எல்லாருமே வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாரும் எங்கேயாவது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் பர்சனலாக எங்களை டச் பண்ணியிருக்கு. ஆஸ் அ விமனாக வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரி கேரக்டர்ஸ் தான் இஸ் டன். நீங்களும் சார் கூட 2 times ஒர்க் பண்ணிட்டீங்க இல்லையா? எஸ். ஸோ எப்படி ஸ்பாட்டில் உங்களுக்கு அந்த ஃபீல்லாம் வந்து? I think it's every heroine's dream to play the quintessential GVM heroine, right? So it's been that absolute outfit. Dream come true. And like in a strange way, I could connect a lot with the character Anupama. She's a very dreamy girl. She's a romantic at heart. I'm also like a hopeless romantic in real life. If you watched Modern Love Chennai, I'm actually that. I loved it. So yeah, in a strange way, I felt connected with the character, and in the film, like she's a painter, she's an artist, and she paints like a portrait of Dhruv and gifts it to him. So in real life, I'm very capable of doing stuff like that. So I feel like, it's a very special bond between Anupama and Dhruv. They meet in the film. Of course, it's like attraction at first sight, but they get to know each other. They have conversations. So I think it's a very like sweet romantic portion in the film. ஒரு சீன் வந்து சாருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எப்படி he'll talk to you and இன்னொரு டேக் I'll fire her and I'll scream. I'll rant, rave. Really? And then I start shaking. What yes, sir? Not at all. I think sir likes his actors to be very organic, so he okays the take in like the second or third time itself. The thing is, he gives you so much brief before itself that you feel fully prepared when you're performing the scene. So yeah. And on the contrary, இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ஜோக்குக்கு ஒரு பதில் சொன்னேன்ல, it's not the way I feel also. I don't feel I'm in a position to command work or to get work or to have people do things my way. I've never worked like that. I always feel inferior to actors where I set up something for them and I feel I'm lucky or I'll be blessed to get that performance. So the only thing I hope for is to get good actors on sets. That is I think every director's dream. But I'm never in a state of mind where நம்ம சொல்கிறது அவங்க செய்யணும், அவங்க வந்து கண்ணு வந்து கூட நான் சொல்கிற அளவுக்கு தான் அவங்க அசைக்கணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது.
என்னுடைய ஸ்பேஸ்க்குள்ளே நான் எழுதினபடி அவங்க வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் ஐம் ஸோ ஹாப்பி டு கெட் தட் அப்படின்னு தான் நான் போயிடுவேன். ஆனால் ஒர்க் வித் ஆக்டர்ஸ் லைக் தட். இப்போ சூர்யா கூடலாம் ஒர்க் பண்ணும்போது பிரதர் ஒரு இன்னொரு 5-6 டேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் என்கிட்ட. பட் நான் வந்து இல்லை ஐ காட் வாட் ஐ வாண்ட், போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இன் தட் சென்ஸ் வென் வி ஸ்க்ரீன் டெஸ்டட் ஹர் ஐ வாஸ் வெரி ஷுர் ஐ கெட் வாட் ஐ வாண்ட் வெரி ஈஸிலி ஃப்ரம் ஹர். அண்ட் அந்த தமிழ் லைன்ஸு அந்த பாட்டில் வர அந்த லிப்ஸிங் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக அவங்க எடுத்தாங்க. முன்னாடியே கொடுத்தோம், பட் ஷீ ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். இப்போ நாங்களாம் அந்த பான்ஃபயர் சுற்றி விளையாட்டுருக்கும் போது அவங்க வந்து லைன்ஸ் படிச்சிருப்பாங்க. And we shot in Kunur, like அவங்க earlier சொன்ன மாதிரி we were in a space where the whole space we took over. It was like a resort with many cabin-like rooms spread over an area, and every day we would come to shoot and we would have a lot of time with each other. நிறைய ஈவினிங்லாம் உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பாடுவோம், ஆடுவோம், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் தான் அந்த படத்துலேயும் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் இந்த த்ரூவ்/ஜான் அப்படின்ற அந்த கேரக்டர் அவர் இருக்கிற அந்த ஸ்பேஸில் அவருடைய லைஃப்பில் வேறு யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் இருக்காருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அவர் வெளிப்படையாக இவர் யார் அப்படின்னு பார்த்தா இவர் ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல் இவர் வந்து இங்கிலீஷ் வாத்தியார், தமிழ் வாத்தியார், இல்லை ஹிந்தி கூட சொல்லி தருவார் அப்படின்னு தான் அவரை பற்றி சொல்லுவாங்க. அப்பப்போ கிளாஸில் வந்து ஒரு கிட்டார் எடுத்து ஏதோ ஒரு பாட்டு பாடுவார் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவருடைய அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு அவருடைய அப்பியரன்ஸ். ஆனால் அவர் அது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அவர் இன்னொருத்தரை அவங்க வாழ்க்கைக்குள்ளே அவர் விடவே முடியாது. nobody can be allowed in, nobody should know. அப்படி இருக்கும்போது how do you let her in? அதுக்கு எனக்கு somebody striking and at the same time easy and ஒரு மாதிரி பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரியும் பேசக்கூடிய மாதிரியும் ஒரு வைப் கிடைக்கிற மாதிரியும் ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அது I think she fit in so easily to that character. Ramraj Dhoti Shirts Kurta Festival Celebration Wear. Billroth Hospital 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது. Vivo Big Joy Diwali brings you exciting gifts and cashback offers. Buy